ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஹரி சுட்டி டிராயிங் தமிழ். ஓகே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன படம் வரைய போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம நம்பரிங்கில், அதாவது நம்பர் 3ல் ஒரு புறா படம் எப்படி வரையுது, ஒரு பேட் எப்படி வரையுதுங்கிறத கற்றுக்கிட போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இப்போது எப்படி 3ஆம் நம்பர் போட்டு ஒரு சிம்பிளாக அழகான ஒரு பறவை, அதாவது பேட் எப்படி வரையுது, புறாவை எப்படி வரையுதுங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு 3 இதேமாதிரி போட்டு கொடுத்தங்க. மேலே உள்ளதை கொஞ்சம் சுருக்கமும் கீழே உள்ளதை கொஞ்சம் ஓப்பனாகவும் பண்ணிக்கணும். அந்த 3 அப்புறம் பார்த்திங்கன்னா மேலே உள்ளதில் அதில் மிடில், அதாவது மேலே கார்னரில் ஒரு ரேடியஸாக போட்டுட்டு திரும்ப அந்த மிடில் ஒரு லைனை போட்டு இப்படி அதே போல் ரேடியஸ்லாம் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஈஸியாக வந்துடுங்க. ஸோ அந்த பகுதியை வரைஞ்சி கீழே இப்போ கொண்டு வந்ததும் கீழே அதே மாதிரி ரேடியஸ் போட்டு கொண்டு வந்ததும் பார்த்திங்கன்னா இப்போ புறாவினுடைய தலைப்பகுதி வந்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 3னுடைய மிடில் பகுதியில் இதே போல் ரேடியஸாக இதே போல் ரெக்கைகள் வரைகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இப்படி வரைஞ்சிடலாம். ஸோ 3னுடைய கீழ்ப்பகுதியை இந்த ரெக்கைகள் வந்து இணைச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கண்ணுக்கு ஒரு ரவுண்டாக ஒன்று போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 பக்கம் கொஞ்சம் லைனை இழுத்து விட்டிங்கன்னா கண்ணு ரொம்ப சூப்பராக வரைஞ்சிடலாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பின்னாடி உள்ள ரெக்கைகள் வரைய போகிறோம். ஸோ இதே மாதிரி ரேடியஸ் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு ஈஸியாக வந்துடுங்க. இதனுடைய பின்பகுதியில் உள்ள ரெக்கைகள் லீஃப் வந்து வரையுதோம். ஸோ அதுக்கப்புறம் மேல் பகுதியில் உள்ள ரெக்கைகள் எல்லாம் ஈஸியாக அதே மாதிரி ரேடியஸாக போட்டிங்கனாலே ரொம்ப ஈஸியாக வரைஞ்சிடலாம். ஸோ ரெக்கைகள் வரைஞ்சாச்சு. அப்புறம் கால் பகுதி ஒரு ரேடியஸை போட்டு 2 விரல்கள், இந்த சைடு 2 விரல்கள் இருக்குது. அதேமாதிரி இன்னொரு கால், அதுக்கு 2 விரல்கள். இது வந்து பார்த்திங்கன்னா மரத்தின் கிளைகளில் இருக்குங்க. ஸோ மரத்தின் கிளைகளை இப்போ வரைய போகிறோம். இதே மாதிரி ரேடியஸ் நீங்கள் எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். மரத்து கிளைகள் அது கால் உட்காத இடத்தை தவிர மற்ற இடம் எப்படி வேணாலும் நீங்கள் ஈஸியாக ரேடியஸாக லைன் இழுத்து விட்டிங்கனாலே போதும். அப்புறம் ஒரு இலை, மேல் பகுதி ஒரு இலை வரைதோம், அப்புறம் கீழ்ப்பகுதியில் ஒரு இலை வரைதோம். இதே போல் ரேடியஸாக ப்ராக்டிஸ் பண்ண ரொம்ப நீட்டாக ஈஸியாக வந்துடுங்க. ஸோ இலைகளில் உள்ள நரம்புகள் எல்லாம் வரைஞ்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த புறாவினுடைய இந்த சைடில் உள்ள கிளாம்பு, இந்த சைடில் உள்ள அதை மரக்கிளைகள் வந்து வரைய போகிறோம். ஸோ இது வரைஞ்சாச்சு. இதுக்கப்புறம் இதுக்கு மேலே ஒரு இலை வரைய போகிறோம். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக வரைஞ்சிடலாங்க. உங்கள் வீட்டில் உள்ள உங்கள் குழந்தைங்களெல்லாம் ஈஸியாக வரைகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் எளிய முறை தமிழில், நம்ம தாய்மொழி தமிழில் சொல்லிக் கொடுக்குறேன். ஓகே, நிறைய பேர் கேட்டதுனால நான் தமிழில் சொல்லிக் கொடுக்குறேன், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இப்போது கீழ்ப்பகுதியிலையும் இலைகள் வரைஞ்சாச்சு. இதெல்லாம் பிளாக் கலர் ஸ்கெட்சை வச்சு கீழ் கலர் எல்லாம் அந்த புறாவை வரைஞ்சி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்கை ப்ளூ எடுத்து நான் ரெக்கைகள் எல்லாம் கலர் கொடுக்க போகிறேன். ஓகே, இப்போ ஸ்கை ப்ளூ எடுத்தாச்சு. ஸ்கை ப்ளூ எடுத்து அதனுடைய கழுத்து பகுதிக்கு ஒரு லைன் டார்க்காகவும் அதனுடைய தலைப்பகுதியில் ஒரு டார்க்காக, இது வந்து ஸ்கெட்ச் ப்ரஷ் பென்சில் யூஸ் பண்ணுறோங்க. அதாவது ஸ்கெட்சிலேயே ப்ரெஷ் டைப்பில் உள்ள ஸ்கெட்சி வாங்கியிருக்கிறோம். இது அதை யூஸ் பண்ணுறோம். அப்போது பட்டை நல்லா தீட்டலாம். அதாவது லைட்டாகவும் கொடுக்கலாம், நம்ம பெயிண்ட் ப்ரஷ் மாதிரி தான் இது. கொஞ்சம் லைட்டாகவும் கொடுக்கலாம், டார்க்காகவும் பண்ணலாம். கடையிலலாம் கேட்டிங்கன்னா கிடைக்கும். இந்த இப்போ ஸ்கெட்ச் வந்து கேம்லிங்கில் வாங்கியிருக்கேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, ரெக்கைகளுக்கெல்லாம் இதே மாதிரி ஒன் சைடாக இப்படி கொடுத்துட்டிங்கனாலே ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த புறா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேல் பகுதியில் உள்ள ரெக்கைகள் எல்லாம் கலர் கொடுக்குறோம் ஸ்கை ப்ளூ வச்சு. ஸோ ஸ்கை ப்ளூ வச்சு கொடுத்தாச்சு. இன்னும் இலைகளுக்கெல்லாம் கொடுக்க ஆரம்பித்தாச்சு. அதனுடைய ரெக்கைகள் எல்லாம் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் க்ரீன் கலர் எடுக்க போகிறேங்க. ஸோ க்ரீன் கலரில் அதனுடைய வாய்ப்பகுதி மற்றும் மரக்கிளைகள் இதெல்லாம் க்ரீன் கலர் கொடுக்குறோம். அப்படியே இந்த இந்த ஸ்கெட்சை கொஞ்சம் அழுத்தினீங்க, ப்ரஷ் டைப் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அழுத்தினீங்கனாலே நல்ல கலர், நல்ல டார்க்காக தெரியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இலைகளுக்கெல்லாம் அதே கலர் கொடுக்குறோம். ரொம்ப நீட்டாக ஈஸியாக கொடுத்துடலாங்க. ஓகே, டார்க்காக கொடுக்க ஆரம்பித்தாச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இலைகள் இன்னும் கொஞ்சம் டார்க்கு சில இடங்களில் தேவைப்படும். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ண போகிறேன், டார்க்கு க்ரீன் எடுத்துருக்கிறேன். ஸோ அதனுடைய பகுதி இலைகள், அப்புறம் மரத்தின் கிளைகளில் உள்ள பாட்டம் பகுதி, அதாவது கீழ்ப்பகுதியில் டார்க் க்ரீன் யூஸ் பண்ணுறேன்.
ஓகே, இதே போல் லைட்டாக டச்சப் பண்ணி விட்டிங்கனாலும் போதும். அதனுடைய வாய்ப்பகுதிக்கும் அதே மாதிரி டச்சப் பண்ணி விட்ருக்குறேன். ஸோ ஒரிஜினல் லுக் கொடுக்குது பாருங்கள். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக வரையலாங்க. அதனுடைய கால் பகுதிக்கும் டார்க் க்ரீன் கொடுத்துருக்குறேன். ஓகே, நம்பர் 3 வச்சு எப்படி ஈஸியாக புறாப்படம் வரையுதுங்கிறத கற்றுக்கிட்டோம். ஓகே, இதே போல் பல வகையான ட்ராயிங் வரைய கற்றுக்கலாம் நம்ம சேனலில். நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.